அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான ஃபர்ஸ்ட் புறமாக வந்துருச்சு. பிக் பாஸ் வேறு லெவலில் சம்பவம் பண்ணுறாரு அப்படின்னு தான் சொல்லணும். எப்போயுமே நாமினேஷன் மட்டும் தான் பண்ண சொல்லுவார். இன்றைக்கி வந்து நாமினேஷன் பண்ணிவிட்டு அது கூட சேர்த்து அவங்களுக்கு வந்து ஒரு பட்ட பேர் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு விஷயத்தை பண்ணி விடுறாரு. உடனே இந்த 200% தர்சிகா என்ன பண்ணுது அப்படின்னா சௌந்தர்யாவை தான் டார்கெட் பண்ணும் அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரியுது. இந்த 200% சொல்லுது சௌந்தர்யா வந்து ஒரு புஸ்வானம் அப்படின்னு சொல்லுது. ஆனால் சவுண்டு வந்து அப்பயே ஒரு பதிலடி கொடுத்தாங்க பாருங்கள். வேறு லெவல் பதிலடி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த ஒரு கேரக்டர் தான் சவுண்டுக்கிட்ட நம்மளுக்கு வந்து பிடிச்சது. எவனாவது ஒருத்தன் வந்து அம்பேரினா அப்படின்னா அந்த அம்பை திருப்பி பிடிச்சி அப்படியே திருப்பி என்ன பண்ணுறது அவன்டே சொருகிறது இருக்கு இல்லையா, அதுதான் ஒரு ஆட்டத்தை வந்து சுவாரஸ்யப்படுத்தும். அதே மாதிரி ஒரு வேலையை தான் சவுண்டு பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து விஷ பாம்பா தர்சிகா வந்து விஷ பாம்பு அப்படி சொன்னதெல்லாம் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. விஷப்பாம்பு தர்சிகா உண்மையாலுமே அது வந்து விஷ பாம்பு தான். நீ இந்த விஷத்தை கக்கக்கூடிய ஒரு பாம்பாக இருக்க தர்சிகாங்கிற மாதிரி இருக்குது. அதாவது இந்த புஸ்வானம் அப்படின்னா அது கீழே வச்சா அப்படி மேலே வரையும் வரும். புஸ்வானம் அப்படியே சரசரசரன்னு வரும். ஆனால் விஷப்பாம்பு என்ன ஒரு விஷத்தை கக்கிட்டு இருக்க ஒரு கேவலமான ஒரு ஆள் தான் இந்த தர்சிகா அப்படிங்கிறது அப்படமாச்சு. அடுத்தது சத்யா என்ன சொல்கிறார் அப்படின்னா பவித்ரா வந்து சொல்லிட்டு பவித்ரா வந்து பாய்சன் அருணை சொல்லிட்டு அருண் வந்து ட்விஸ்டர் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அன்சிதா வந்துட்டு ஜாக்லினை வந்து நடிகைங்கிறாங்க. நடிகை கரெக்டு தான், வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அதுக்கப்புறம் அருண் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜாக்லினை தந்திரவாதி அப்படின்னு சொல்கிறாரு. முத்துக்குமரன் வந்து சதிகாரி அப்படிமா, இவன் வந்து தந்திரகாரி அப்படிங்கிறான். ரெண்டுக்கும் ஒன்றுக்கு ஒன்று குறைச்சா இல்லை. அருணுக்கும் முத்துக்குமரனுக்குங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் முத்து வந்து விஷாலை வந்து சகுனிங்கிறாப்புல. அதாவது சகுனி அப்படிங்கிற கேரக்டர் நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த பாக்கெட் எஃப்எம்மில் வந்து சாணக்கிய நீதி அப்படிங்கிற அந்த இதெல்லாம் இருக்குல்ல, அதில் அந்த ஒரு இதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அதில் வந்து ஒருத்தர் இருப்பான் கமலேஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு இருக்கக்கூடிய ஒரு திருட்டு பையன் தான் யார் இந்த குரூப் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த முத்துக்குமரனை இவங்கெல்லாம் அப்படி தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் தர்சிகா வந்து சௌந்தர்யா சொன்னது. அப்புறம் ஜாக்லின் வந்து அருணை வந்து காரியக்காரன், ஜாக்லின் வந்து அருணை காரியக்காரன் கரெக்டாக சொன்னாங்க. தர்சிகா வந்து சௌந்தர்யா வந்து தர்சிகா சொன்னாங்க. அது மாதிரி ரயான் வந்து சத்யா சொல்லிட்டு சத்யா வந்து ஒரு பயந்தாங்குழி பையன் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.